ஏட்ரல் பார்டர்ல இன்ஃபீரியர் ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அரைசஸ் ஆகும். ஸோ லேட்டரல் பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மசில் வரும்னா மேல இருந்து வரும்போது ஃபர்ஸ்ட் brachial radialis வரும். தென் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா extensor carpi radialis longus வரும். தென் அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா posterior aspectல anteronius வரும். தென் லேட்டரல் பார்டரோட லேட்டரல் எபிகாண்டேல்ல வந்து பாத்தீங்கன்னா காமன் எக்ஸ்டென்சர் ஆரிஜின் வந்து வரும். ஓகே, தென் அதுக்கு பிஃபோர் தட் அதுக்கு கீழே மேல வந்து பாத்தீங்கன்னா pronator teres மசில் வந்து ஆரிஜின் ஆகும். Okay, so total வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 muscle organ attachments வந்து present ஆயிருக்கு. So these are the muscle attachments that present in the lower end of humerus. ஓகேங்களா? So இதோட வந்து பாத்தீங்கன்னா insertions தான் பார்ப்போம். Okay, so these are the muscle attachments that present in the humerus. ஓகேங்களா? So next வந்து nerves பார்ப்போம். பாத்தீங்கன்னா ஹியூமரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 நர்வ்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. நர்வ் வந்து போன்ஸ் கூட அட்டாச் ஆகும். நர்வ் மெயின்லி சப்ளைஸ் ஃபார் மசில்ஸ். ஓகே, சோ நர்வ்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா மசில்ஸ்க்கு இம்பல்சஸ் தான் சப்ளை பண்ணும். மசில்ஸ்ல எந்த ஒரு நர்வ் அட்டாச்மெண்ட் இருக்காது. நர்வோட ஆக்ஷன் என்ன முன்னாடி கிளாसेसல சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நர்வ்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் பாத்தீங்கன்னா ஸ்பைனல் கார்டுல இருந்தோ பிரெயின்ல இருந்தோ அரைஸ் ஆகி அந்த ரீஜன்ல இருக்கிற மசில்ஸ்க்கு சப்ளை பண்ணும். ஓகேங்களா? சோ பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டுல இருந்து இம்பல்சஸ் வரத வந்து பாத்தீங்கன்னா இந்த நர்வ்ஸ் தான் கேரி ஓவர் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற மசில்ஸ்க்கு வந்து சப்ளை பண்றதுனால நம்ம இப்போ ஃபிங்கர் ஃபிளெக்ஸ் பண்றோம் அப்படின்னா இந்த சிக்னல் வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்டு வரும். ஸ்பைனல் கார்டுல இருந்து அந்த ரீஜனுக்கு என்ன நர்வ் இருக்கோ அந்த நர்வ் கேரி ஓவர் பண்ணி எடுத்துட்டு வந்து அது சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த மசிலே ஃபிளெக்ஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்ம பண்ற ஒவ்வொரு ஆக்ஷனுமே வந்து பாத்தீங்கன்னா பிரெயின்ல இருந்து ஸ்பைனல் கார்ட்ல இருந்து சிக்னல்ஸ் வரும். அந்த சிக்னல்ஸை கேரி ஓவர் பண்ணிக்கிட்டு வரதா வந்து பாத்தீங்கன்னா நர்வ்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஹியூமரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 நர்வ்ஸ் வந்து சரௌண்ட் ஆயிருக்கு. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆக்சிலரி நர்வ். தென் செகண்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ரேடியல் nerve, then third one வந்து பாத்தீங்கன்னா ulnar nerve. So humerus region வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 3 nerves வந்து present ஆயிருக்கு. என்னன்னா axillary nerve, radial nerve and ulnar nerve. The axillary nerve எங்க present ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா cervical neck. Humerus ஓட cervical neck எது? Which is called a surgical neck of humerus. நான் புடிச்சிருக்கேன்ல. சோ இந்த ரீஜன் தான் வந்து பாத்தீங்கன்னா surgical neck of humerus. ஓகேங்களா? சோ இந்த surgical neck ரீஜன்ல தான் என்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா axillary nerve வந்து சரவுண்ட் பண்ணிருக்கு. ஓகே, the axillary nerve surrounds இந்த எந்த ரீஜன் பாத்தீங்கன்னா surgical neck region. ஓகே, surgical neck present in the axillary nerve present in the surgical neck region. Okay, then second என்ன nerve? radial nerve. radial nerve எங்க பாஸ் ஆகும்? ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் ஷாஃப்ட்ல. எங்க? radial groove. deltoid tuberosity கீழ. So deltoid tuberosity பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா radial groove present ஆயிருக்கும். இந்த radial groove regionல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த radial nerve வந்து இப்படி ஸ்பைரலா வந்து சர்க்குலேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது நர்வ்ஸ் பத்தி தனியா படிக்கணும்னு சொல்றேன். இப்போ எந்தெந்த ரீஜன்ல எந்தெந்த நர்வ் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சு. ஓகேங்களா? சர்ஜிக்கல் நெக் ரீஜன்ல ஆக்சிலரி நர்வ் இருக்கு. ஷாஃப்ட்ல ரேடியல் க்ரூவ் ரீஜன்ல ரேடியல் நர்வ் இருக்கு. தென் இது என்ன காண்டேட்? இப்போ நான் கையில பிடிச்சிருக்கிறது என்ன காண்டேட்? மீடியல் காண்டேட். மீடியல் காண்டேட்டோட
போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீஜன்ல வந்து பாத்தீங்கன்னா அல்னார் நர்வ் வந்து பாஸ் ஆகும். ஓகே, மீடியல் காண்டிலோட போஸ்டீரியர் ஆஸ்பெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா